மயிலாடுதுறை செம்மங்குளத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கிருந்து 22 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காஞ்சிவாய் கிராமத்தில் தென்பட்ட நிலையில் சிறுத்தையை பிடிக்க 15 இடங்களில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை வனத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். செல்லப்பா, முழு விவரங்கள். அம்ருத், இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி வந்து சிறுத்தையோட நடமாட்டம் தென்பட்டது. இதனை அடுத்து அங்கே மயிலாடுதுறை நகர் முழுவதும் பல இடங்களில் கேமரா வைத்தும் கூண்டுகள் வைத்தும் சிறுத்தை கண் பிடிப்பதற்காக வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. இதில் 4 நாட்களில் மயிலாடுதுறை நகர் முழுவதுமே தேடி பார்த்தாங்க. சிறுத்தை எங்கும் தென்படவில்லை. மேலும் நேற்று 5வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா காஞ்சிவாய் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாகவும் அங்கு ஒரு பார்த்ததாகவும் அந்த கால் தடத்தை தனது கோழி மூடு கூண்டா வைத்து மூடி வைத்ததாகவும் தென்பட்டு பாளையில் தகவல் இருக்காரு. அங்கே போலீசார் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அங்கு சிறுத்தை இருப்பது நடமாட்டம் உறுதியளித்து நேற்று இரவு 15 இடங்களில் கேமராக்கள் மற்றும் 9 இடங்களில் ஆறுகள், வாய்க்கால்கள், தெருக்கள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 இடங்கள் கூண்டு வச்சும் தேடி வந்தாங்க. இந்த 9 கூண்டுகளுமே இன்று 6வது நாளாக சிறுத்தை தேடுமுறை தீவிரமாக இருந்துச்சு. இந்த 9 கூண்டுகளுமே தென்படல. மேலும் வைக்கப்பட்டுள்ள 15 கேமராக்கள் மெமரி கார்டுகளையும் கழட்டி அவங்க தற்போது சோதனை செய்து வராங்க. எதாவது சிகிச்சை அகப்பட்டுமா என்ற நிலையில மேலும் தற்போது காஞ்சிவாய் பகுதியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேராவூர் என்ற பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவு சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதாக அங்கு சேர்ந்த நாகராஜ் என்பவர் அவர் நண்பர்களுடன் பார்த்து ஒரு 10 பேர் நேற்று நைட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களாம் சிறுத்தையை பார்த்தா சிறுத்தை அவங்களுக்கு கண்டு சிறுத்தை ஓடிவிட்டதாக கூறுகின்றனர். மேலும் தற்போது வனத்துறையினர் இந்த பேராவூர் பகுதிக்கும் இந்த கொம்மன், காலன் என்று உள்ள குழுவினர்களும் வனத்துறையினர்களும் இந்த தற்போது சோதனை செய்து வராங்க. இப்பகுதியில் மக்கள் கொஞ்சம் அச்சத்துடனே இருந்து வராங்க. இந்த சிறுத்தை நடமாட்டத்துக்கு விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். சிறுத்தை நடமாட்டத்தை தென்பட்டால் மக்கள் கூட அதை அச்சப்படுத்த தேவையில்லை, அதை விரட்டி அடிக்க வேண்டாம், அச்சமடைய வேண்டாம், கூட்டம் கூட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பு தகவல் அளிக்கப்பட்டது. மேலும் நேற்று மயிலாடுதுறை காவிரி நகர் பகுதியில் சிறுத்தையோட மலம் தென்பட்டதாக கூறப்பட்டு அது வண்டலூரில் உள்ள தொழில் துறைக்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.